வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் சதயம் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரமான அந்த சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் இந்த கும்ப ராசியில் அடங்கக்கூடியவர்கள். இந்த சதயம் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி அந்த மாதிரியா இருக்க போகுது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்த 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை அந்த மிதுன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும்போது இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இப்போ இந்த சதயம் நட்சத்திரம்ன்றது ராகுனுடைய நட்சத்திரம். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த குரு ராகு சேர்க்கைன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு ராகுனா நமக்கு என்னென்ன மாதிரி அந்த கிரக சேர்க்கைகள் சேரும்போது எந்த மாதிரியான நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்கு புதிதாக ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே ஒரு லோன் போட்டிருக்கிறீங்க, ஹோம் லோன் போட்டிருக்கிறீங்க, இன்னும் ஏதாவது நமக்கு லோன் தேவைப்படுது, சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்றதுக்காக மேலும் அதற்கு ஒரு லோன் எக்ஸ்ட்ராவாக போட்டு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த லோன் போடுறத ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 7.5 சனி, இன்னும் அந்த பாத சனியாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான மாற்றத்திற்கு, அதாவது அதிகமான ஒரு கடன் தொகைக்கு நீங்கள் அந்த லோனை போட்டுறக்கூடாது. போட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே வேலை இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். எனக்கு தான் ஒரு 80,000 ரூபாய் சம்பளம் வருது, நான் 30,000 ரூபாய்க்கு நான் 30,000 40,000 ரூபாய்க்கு நான் லோன் எக்ஸ்ட்ரா டாப்அப் பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 மாதத்தில் வேலை இழப்புகள் தயாராகிடும். அதனால் எந்த அளவுக்கு சுருக்கமாக நீங்கள் சில வேலைகளை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் மாட்டிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த குரு ராகுன்ற சேர்க்கை பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய நேரம். நம்ம இதை செஞ்சுட்டா என்ன, அதை செஞ்சுட்டா என்ன, இப்படி மாத்திட்டா என்ன, இந்த இதை இப்படி செஞ்சுட்டா என்ன அப்படின்ற மாதிரியான ஆசைகள் இருக்கும். இதில் சதய நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம், இன்னும் அந்த ஆசைகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுதான் காசு உள்ள அமிர்த ஒரு கலசத்துல இருந்து நமக்கு வந்தா கூட இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அது பத்தவே மாட்டேங்குது. எடுக்க எடுக்க அல்ல குறையாம வந்தா கூட அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கே ஒழிய அந்த காசை நீங்க எந்த இடத்திற்கு செலவு பண்ணீங்க அப்படின்ற ஒரு இதை தேடுனீங்கன்னா கண்டிப்பா அந்த காசு எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த அளவு இருக்கு அந்த ஆடம்பர செலவுகள், அதீதமான செலவுகள், இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் அந்த பாத சனியில இருக்கும்போது அந்த குடும்பம் சம்பந்தமாக நிறைய வழக்குகளை சந்திக்கின்ற நேரமாக தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம்னால கடந்த 2 வருஷத்துல உங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையோ இல்லை இந்த குடும்ப தகராறு ஏதாவது ஒரு பிரச்சனை, சகோதர சகோதரிகளிடம் பிரச்சனை வந்திருக்கலாம். ஏதோ ஒரு கேஸ் குடும்பம் சம்பந்தமாக நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அந்த கேஸுக்காக லட்சக்கணக்கில் அந்த வருமானங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம். இந்த குரு ராகுன்ற சேர்க்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாகலாம் அந்த செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துலேயே இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் எங்களுக்கு இருந்தது மேடம். ஆனால் இந்த காலத்தில் அது சரியாகுமா? எனக்கு இன்னும் கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியக்கூடிய ஒரு அமைப்பே வரல, இன்னும் நீண்டுக்கிட்டே போகுதே ஒழிய அது அந்த தீர்ப்புன்றது வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1 வருஷத்துக்கு தீர்ப்பே வராது. இன்னும் உங்களுக்கு அந்த இடத்துல செலவுகள் தான் உள்வாங்குமே தவிர அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருட கால அளவிற்கு இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு
அந்த குடும்பம் சம்பந்தமான வழக்குகளில் மீண்டும் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த சதய நட்சத்திர அன்பர்கள். இதனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள், ஏன்னா ராகு உங்களுடைய சந்திரன் மீதே பயணிக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வழக்குகள் குறையவோ இல்லை குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையிறதுக்கோ இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை ஆகிறதுக்கோ எனக்கு என்ன பரிகாரம் இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. உங்களுடைய குருமார்களை, உங்க குடும்பத்துக்குன்னு சில குருமார்கள் எல்லா குடும்பத்துக்குமே இருப்பாங்க. தலைமுறையா சில குருமார்களை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி பெரியவரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வருவாங்க. எல்லா தெய்வங்களும் வழிபாடு பண்ணுவாங்க. அதுபோக இவர் தான் நம்ம வீட்டுக்கு குரு, இவர் தான் நம்ம வீட்டுக்கு குரு. சில பேர் வீட்டில் ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் சாய்பாபா வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த புட்டபர்த்தி சாய்பாபா, இன்னும் நிறைய பேர் வீட்டில் அந்த வழக்கம்லாம் இருக்குது. இந்த மாதிரியான உங்களுடைய தலைமுறைக்கு உண்டான குருமார்களை வழிபாடு பண்ணுங்க. இல்லை மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியான குருமார்களே யாருமே இல்லை அப்படின்றவங்களுக்கு நல்ல சிவன் வழிபாடு பண்ணுங்க. இந்த சதயம் நட்சத்திர நண்பர்கள் எந்த அளவுக்கு அந்த சிவன் வழிபாடு பண்றீங்களோ இல்லை காலபைரவர் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம், இந்த அமைப்புகள் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலகட்டத்தில் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத பண இழப்புகளை சந்திக்கின்ற நேரம். மேடம் எங்களுக்கு எதுவுமே நல்லாவே சொல்ல மாட்டீங்களா, எங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தானே, எங்களுக்கு ஏன் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குருவினுடைய பார்வை கண்டிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிறார். அவர் எல்லாத்துலேயும் இருந்தும் உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். எந்தெந்த இடத்துலலாம் இருந்து மீட்டெடுக்கிறாரு அப்படின்றது தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பண இழப்புகள், யார் மூலமாவது ஏமாற்றங்கள் வரலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா யார் மூலமாவது உங்களுக்கு பண இழப்புகள் வரலாம். இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. அதனால நீங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளி 3வது நபர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளியூர் போகணும், இப்போ தான் என்னுடைய குழந்தை படித்து முடிச்சிருக்கிறான், கல்லூரி படித்து முடிச்சிருக்கிறான், அவனுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, அவன் படித்தது எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் அடுத்து பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிறான், ஆனால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்ற ஒரு டவுட் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த சதய நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்துல இறங்கணும் அப்படின்னாலே ரொம்ப யோசிக்கக்கூடிய அன்பர்கள். எந்த இடத்துல இறங்கினா நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும், நல்ல வருமானம் வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள். நீங்கள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சென்றீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக புதிதாக வேலை தேடக்கூடிய இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பெர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. பதவி புகழ், அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம், இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நேரம்.
திருமண தடைகள் விலகி குழந்தை பாக்கியம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணத்தில் ஒரு காதல் திருமணமாக இருந்ததுன்னா அந்த காதல் திருமணத்தில் நல்ல ஒரு அமைப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த காதலில் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருப்பீங்க. 2 இடத்துல இருந்தும் நம்மளுக்கு சம்மதமே வராமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகள் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 2 இடத்துல இருந்தும் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு திருமணம் ஒரு அமைப்பை கூடி கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது 5ஆம் இடத்துலயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பேருன்றது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்கனவே 2 வருடத்திற்கு மேலாக கல்யாணம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் முழுமையாக பாக்கியம் இருக்கு. நீங்க கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அமைப்புகளும் அந்த இருக்கக்கூடிய அந்த தடைகளும் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், அடுத்து நீங்க சதய நட்சத்திர அன்பர்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.